டிவிஐ செய்திகள் டொரண்டோவிலிருந்து VN மதியழகன். வணக்கம். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 19வது அமர்வில் இலங்கைக்கு எதிரான தீர்மானத்தை கொண்டுவரும் முயற்சிகளை மேற்கொண்டுள்ள மேற்குலக நாடுகள் அதற்கு இந்தியாவின் ஆதரவை பெறும் நடவடிக்கைகளில் இறங்கியிருப்பதாக இணையதள தகவல் ஒன்று தெரிவித்துள்ளது. இந்தியாவின் ஆதரவை உறுதிப்படுத்திக் கொள்ளும் முயற்சியின் ஒரு அங்கமாக நோர்வேயின் சர்வதேச அபிவிருத்தி அமைச்சரும் இலங்கைக்கான சமான தூதராக விளங்கியவருமான எரிக் சோல்ஹெய்ம் ஏற்கனவே புதுடில்லி சென்றுள்ளார். அமெரிக்க உயர்மட்ட பிரதிநிதிகள் சிலரும் புதுடில்லி செல்லும் வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த ஆண்டிமுத்து ராசா தொலைத்தொடர்பு அமைச்சராக விளங்கிய போது வழங்கப்பட்ட 122 தொலைத்தொடர்பு உரிமங்களையும் ரத்து செய்து இந்திய உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. ஜனதா கட்சியின் தலைவர் சுப்பிரமணியன் சுவாமியும் ஊழலுக்கு எதிரான தன்னார்வ அமைப்பொன்றும் தாக்கல் செய்த வழக்கு விசாரணை முடிவிலேயே இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. எகிப்தில் உதைபந்தாட்ட போட்டியொன்றின் போது இடம்பெற்ற கலவரங்களில் 74 பேர் உயிரிழந்ததை அடுத்து எகிப்திய உதைபந்தாட்ட சங்கத்தின் பணிகள் உயர்மட்ட அதிகாரிகளால் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளன. எகிப்திய உதைபந்தாட்ட சங்கத்தின் ஆதரவாளர்களிடையில் நேற்று ஏற்பட்ட மோதலில் பாரிய உயிரிழப்புகள் நேர்ந்தமை அந்நாட்டு மக்களை பெரும் கோபத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. பாராளுமன்றம் அவசரமாக கூடி நிலைமையை ஆராய்ந்துள்ளது. அடுத்து வரும் 3 நாட்களுக்கு தேசிய துக்க தினம் கடைபிடிக்கப்படும். விரிவான செய்திகள் டிவிஐயின் செய்தி அறிக்கையில் இடம்பெறும்.